வணக்கம். உங்கள் பேப்பரின் கதை நேரம். ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? இன்றைக்கியோட ஸ்டோரி பேர் நரியும் ஆமையும். ஒரு பெரிய காட்டில் ஒரு ஆமையும் நரியும் நண்பர்களாக இருந்தாங்க. அந்த ஆமைக்கு அதோட கனமான ஓடு பிடிக்கல. இப்படி கனமாக ஓடு இருக்கிறதால தான் தன்னால் வேகமாக ஓட முடியல, பறக்க முடியலன்னு வருத்தப்பட்டுச்சு அந்த ஆமை. இறைவன் கொடுத்த உடல் எப்பவும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் மாறுபடும். ஒவ்வொரு மிருகத்துக்கும் தனித்துவமான உடல் வாக்கு கடவுள் ஏன் கொடுத்தாருன்னு தெரியுமா என்று கேட்டது நரி. எனக்கு ஒன்றும் தெரியாது, நீதான் சொல்லணும் என்று சொன்னது ஆமை. உடனே நரி சொல்லுச்சு, ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்து இயற்கை கிட்ட இருந்தும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பொதுவாக ஏற்படுற ஆபத்துகள் கிட்ட இருந்தும் காப்பாற்றிக்கிட்ட அந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்பை கொடுத்திருக்காரு. உன்னோட உடலை இருக்கிற கனமான ஓடு உனக்கு உதவி செய்யறதுக்கு தான் அமைச்சிருக்காருன்னு, அதனால அந்த ஓட்டை பார்த்து வருத்தப்படாதுன்னு ஆறுதல் சொல்லிச்சு நரி. இதை கேட்ட பிறகும் ஆமைக்கு திருப்தி இல்லை. அப்போதான் ஒரு வேடன் அந்த நரியை தன்னோட வில்லுக்குள்ளே குறி வச்சிருக்கிறது பார்த்துருச்சு ஆமை. இதை பார்த்த நரி நேராக வேட்டைக்காரனை நோக்கி ஓடிச்சு. நரி தன்னை நோக்கி வர்றதை பார்த்த வேடன் அங்கே இருந்து ஓடிட்டான். இப்போ பார்த்தியா, உன்னோட கனமான ஓடு தான் உன்னையும் என்னையும் காப்பாத்துச்சு. இதே நேரம் உன்னோட ஓடு இல்லைன்னா வேடன் விட்ட அம்பு உன்னை கொன்னுருக்கும். இதுலேருந்து என்ன புரிஞ்சுது கிட்ஸ்? நம்மக்கிட்ட இருக்கிறது எப்போயுமே குறையாக எடை போடாமல் நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில்